வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் புத்தரின் முகத்தில் இரத்தக்கரை அப்படின்ற ஒரு குட்டி கதையை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ கதை கேட்கலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சீன நாட்டில் ஒரு பெரிய மலை ஒன்று இருந்தது. அந்த மலையின் உச்சியில் புத்தர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மலையில் ஏற படிக்கட்டுக்கள் எதுவும் கிடையாது. வழியும் கரடு முரடாக இருக்கும். மழை பெய்தாலும் குளிர் அடித்தாலும் வெயில் காய்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அந்த மலை உச்சிக்கு போகிறத ஒரு மூதாட்டி நிறுத்துறதே கிடையாது. அது அவங்க பழக்கத்தில் வச்சுருந்தாங்க. நாள்தோறும் அந்த மலை உச்சிக்கு வருவாங்க. அப்படி அந்த மூதாட்டி அங்கே மேலே வர்றது யாருக்குமே தெரியாது. ஒரு முறை இளைஞர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, பொழுதுபோக்காக அந்த மலை உச்சிக்கு ஏறினாங்க. அவங்க அங்கே இருந்த மரத்தடியில் உட்காந்து அங்கே வீசின தென்றல் காற்றையும் அந்த மர நிழலையும் இனிமையான சூழ்நிலையும் ரசிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த மூதாட்டி அங்கே மேலே வந்ததை அவங்க பார்க்குறாங்க. அங்கே வந்த மூதாட்டி புத்தரை வழிபடலை. அந்த இளைஞர்கள் முதல்ல நினச்சாங்க அவங்க புத்தரை வழிபடுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் மேலே வராங்கன்னு. ஆனால் அந்த மூதாட்டியும் அங்கே வந்து புத்தர் சிலையை பார்த்துட்டு கீழே இறங்கிடுவாங்களாம். இது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இளைஞர்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நாள்தோறும் இந்த பாட்டி வராங்க, ஆனால் வழிபடுறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து புத்தரை பார்த்துட்டு போகிறாங்க, அதுவும் இவ்வளோ கஷ்டமான பாதையில் ஏறி இவ்வளோ தூரம் வராங்களே அப்படின்றது தான் அவங்களுடைய ஆச்சரியம். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த இளைஞர்கள் அந்த மர நிழலில் ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த மூதாட்டியும் மலை உச்சிக்கு வராங்க. புத்தரை பார்க்குறாங்க, இறங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் அந்த கும்பலில் இருந்த ஒரு இளைஞன் கேட்குறான், நீங்கள் தினமும் இங்கே மேலே வரீங்க, புத்தரை வழிபடுறது கூட கிடையாது, ஆனால் அந்த சிலையை பார்த்துட்டு இறங்கிடுறீங்க. இது என்ன காரணம், என்ன காரணம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்குறான். அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்களாம், நான் 60 வருஷமாக இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி என்னோடய தந்தை 120 வயது வரை வாழ்ந்தவர். அவர் சாகும் வரை நாள்தோறும் இங்கே வந்துட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி என்னோட தாத்தா 200 ஆண்டு வாழ்ந்தவர். அவரும் இங்கே வந்து போயிட்டுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட தந்தை சாவதற்கு முன்னாடி என்கிட்ட, மகளே, புத்தர் சிலையின் முகத்தில் ரத்தம் வெளிப்படுமானால் உடனே இந்த மலை நொறுங்கி விழுந்துடும், அந்த இடத்துல கடல் தோன்றும், இந்த ஊரில் உள்ள எல்லாரும் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அதனால் நான் தினமும் இங்கே மேலே வந்து புத்தரோட முகத்தில் ரத்தம் தெரிகிறதான்னு கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பாட்டி. இதை கேட்ட அவர்களுக்கு அவளை ஏமாற்றி மகிழணுன்ற எண்ணம் வந்தது. புத்தர் சிலையின் முகம் உடலெங்கும் இரத்தத்தை தெளித்தார்கள். மலையை விட்டு இறங்கிய அவர்கள் ஊர் மக்களிடம் நடந்ததை சொன்னாங்களாம். அந்த கிழவி அழுது புலம்பியபடியே இங்கே வருவா, வேடிக்கை பார்த்து மகிழ்வோம் அப்படின்னு வேற சொல்லி வைக்கிறாங்க. அவர்களும் வேடிக்கை பார்ப்போம், சிரிக்கலாம், சந்தோஷப்படலான்னு அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் மலை ஏறிய மூதாட்டி புத்தர் சிலையை பார்க்குறாங்க. புத்தருடைய முகத்திலும் உடலிலும் குருதி வழிவது தெரிந்தது. அவளோட முகம் வெளுத்தது. மயக்கம் வருவது போல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ, என்ன செய்வேன், ஊர் மக்களை காப்பாற்றணுமே அப்படின்னு அலறி அடிச்சிட்டு கீழே இறங்கினாங்க. மூச்சு இறைக்க மலை அடிவாரத்தையும் வந்து அடையிறாங்க. அங்கிருந்த மக்களிடம், நாம் எல்லாரும் உடனே இங்கிருந்து ஓடினால் உயிர் பிழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மலை வெடித்து சிதறப்போகுது, விரைவாக ஓடுங்க அப்படின்னு அலறாங்க. எல்லாரும் அவளை பார்த்து சிரித்தாங்க. ஒருவர் கூட அங்கேருந்து புறப்படலை. தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்தாங்க அந்த பாட்டி. மகன்களையும் மகள்களையும் கூப்பிட்டாங்க. தூக்க முடிந்த மூட்டை முடிச்சுகளுடன் அந்த குடும்பமே அங்கிருந்து புறப்பட்டாங்களாம். அவள் செய்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் வயிறு வலிக்க சிரித்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா?
வானம் இருண்டது, பூமி கிடுகிடுன்னு ஆடத் தொடங்கியது. அவர்கள் சிரிப்பொலி நின்றது. எங்கும் கூச்சலும் குழப்பமும் அழுகை குரலுமாக தான் கேட்க தொடங்கியது. அந்த ஊரே அழிஞ்சிடுச்சு. இப்படி தாங்க சில பேர் சில விஷயங்களை விளையாட்டாக எடுத்துகிட்டு வேதனைப்படுறாங்க இல்லைங்களா? இந்த கதை பற்றின உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.